சிவா திருச்சிற்றம்பலம், நமச்சிவாய வாழ்க. அந்த வகையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதாவது வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக பொருள் ஈட்ட வேண்டும் என்ற வகையிலே பல வகையான வழிவகைகளை தேடுகின்றோம், பலவிதமான முயற்சிகளிலே ஈடுபடுகின்றோம். அந்த வகையிலே இந்த விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையை தேர்ந்தெடுத்தார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற வகையில் அரசியல் என்ற ஒரு பாதையினையும் தேர்ந்தெடுத்தார். ஆகையினால் நமச்சிவாய வாழ்க. இவர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. நெற்றியிலே திருநீர் எப்பொழுதும் அணிந்திருப்பார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இருமுடி கட்டி மாலை அணிவித்து சென்று வந்திருக்கிறார். நமச்சிவாய வாழ்க. இவர் எத்தனையோ திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் ஆன்மீகம் என்ற வகையிலே கள்ளழகர் என்ற சினிமாவிலே அந்த மதுரை அழகர் கோயில் அழகர் பற்றி காட்சிகள் வரும். மேலும் மீனாட்சி திருவிளையாடல் என்ற ஒரு திரைப்படத்திலே சிவனாக நடித்திருக்கிறார். வேலுண்டு வினையில்லை என்று நினைக்கின்றேன் ஒரு திரைப்படம், அதில் முருகனாக நடித்திருப்பார். நமச்சிவாய வாழ்க. ஆக இவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். மார்கழி மாதத்திலே இவருடைய வாழ்க்கை முடிந்திருக்கிறது. மார்கழி மாதத்திலே சொர்க்க வாசல் திறந்திருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆக நல்லவர், அதாவது கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், பலவிதமான புரட்சிகளையும் செய்திருக்கிறார். திரைத்துறையில் அந்த நடிகர் சங்கம் கடனில் இருக்கும் பொழுது அதனை மீட்டிருக்கிறார். அந்த சங்கம் பட்ட கடனை அடைத்திருக்கிறார். சமூக நல்லிணக்கம் மற்றும் சமதர்மம், அதாவது திரைப்பட நடிகர்கள் பங்கு கொள்ளும் அந்த படப்பிடிப்புலாம் சாப்பாடு விஷயத்தில் பாரபட்சம் இருந்த நிலையில் இவர் தான் அனைவருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு, தரமான சாப்பாடு என்றெல்லாம் மாற்றி இருக்கிறார். ஆக இவையெல்லாம் நமச்சிவாய வாழ்க அறச்சிந்தனையோடு செயல்பட்டிருக்கிறார். இவருடைய தர்மம் நமச்சிவாய வாழ்க. இவர் செய்த தர்மம் தலைகாக்கும் என்ற வகையிலே இவர் உடல் சுகவீனம் அடைந்து 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு நம்மை விட்டு பிறந்திருக்கிறார். சிவசிவா. ஆக ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதாவது பொருள் என்பது எல்லோருக்கும் எல்லா வகைகளிலும் வரும், ஈசனும் அருள்வார். அதனை நல்லவர்களுக்கும் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்களுக்கே என்ற ஒரு சொல்லாடலை தாரக மந்திரமாக கொண்டு பலருக்கும் பல உதவிகள் செய்திருக்கிறார். ஆகையினால ஒரு சிறந்த ஆன்மீகவாதி என்ற வகையிலும் சிறந்த மனிதர் என்ற வகையிலும் இன்றைய காணொளி நமச்சிவாய வாழ்க. ஈசனுக்கு நன்றி சொல்வோமாக. எத்தனையோ பிறவிகள், அதாவது நம்மலாம் பார்ப்போம், இந்த கன்றுக்குட்டி, நாய், இவை கூட நன்றி செலுத்துகிறது சிவ ஆலயத்திலே ஆனால் மனிதன் பேச தெரிந்தவன். அந்த வகையில் இவர் இந்த அளவிற்கெல்லாம் ஈசனுடைய அருளாலே பல செல்வ செழிப்புகளிலே வளமான வாழ்வு வாழ்ந்தாலும் அந்த இறை எச்சம், அந்த கடவுள் பக்தி என்பது அதிகமாக கொண்ட ஒரு மாமனிதர். ஆகையால் தான் தர்ம சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறார்.